பேருக்கு உன்னுடைய பாவத்திலிருந்து ஜெயம் வேண்டும்? எவ்வளவு பேருக்கு உன் வியாதியிலிருந்து ஜெயம் வேண்டும்? எவ்வளவு பேருக்கு உன் கடன் பாரத்திலிருந்து ஜெயம் வேண்டும்? எவ்வளவு பேருக்கு உன் குடும்பத்தில் ஜெயம் வேண்டும்? எவ்வளவு பேருக்கு இந்த இடத்துல இருக்கு? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. துதித்தால் சாத்தான் ஓடுவான், நீ முறுமுறுத்தால் திரும்பி வருவான். சொல்லுங்க ஆமென். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஆமென். நிறைய பேருக்கு சபைக்கு போகும்போது வந்தால்தான் சாத்தான் விலகி ஓடும். கவனிங்க, இந்த காலத்துல விசுவாசிகளை புறஜாதிகளை பிசாசு விட்டு வச்சிருக்கிறான். நல்ல கவனிங்க, நான் சொல்றது, புறஜாதிகளை பிசாசு என்ன செய்திருக்கிறான்? ஹலோ, புறஜாதிகளை பிசாசு என்ன செய்திருக்கிறான்? விட்டு வச்சிருக்கிறான். ஏன்னா அவங்க எல்லாம் யார் ஜனம்? ஏன் ஜனம்? சொல்லுங்க ஆமென். கவலையே கிடையாது. அவன் எந்த கதியாவது போட்டோம், அவன் ஏன் ஜனம், அவன் என்கிட்ட தான் வருவான். ஆமேனா, அவன் என்கிட்ட தான் வருவான், என்னதான் ஆராதிக்க வருவான். அதனால அவன் பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஆனா இப்பெல்லாம் யார ஃபாலோ பண்ணிருக்கிறானா பிசாசு? விசுவாசிகளை ஃபாலோ பண்ணிருக்கிறான். ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றான். சொல்லுங்க ஆமென். எங்கள்கிட்ட எல்லாம் பேய் வரவே வராது. வரும், வந்துச்சுன்னா தெரியும் உனக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணா பேய் ஓடிரும். சரியா நடந்துக்க, பெருமையா ஜீவிக்காத. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். தேவனுடைய சமூகத்துல கர்த்தரை தேடி வந்து அவருடைய சமூகத்துல காத்துரு. அப்பொழுது கர்த்தர் உன்னை சுத்தி ஒரு வேலி போடுவார். குடும்பத்தை சுத்தி ஒரு வேலி போடுவார். உன் பணத்தை சுத்தி ஒரு வேலி போடுவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகினாலே நல்ல கவனிங்க, விசுவாசிகள் எல்லாம் நல்ல கவனிங்க. சும்மா இங்க வந்து சோதர ஹல்லேலூயா போட்டு அம்மா வெளியே போனீங்கன்னா பள்ளியக்குருடி கதவை திருடின்றது இல்ல. ஆனா உள்ள எப்படி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அதே வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு ஜெயம் வரும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு நன்மைகள் பெருகும். நீங்கள் துதிக்க துதிக்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். ஏன்னு சொன்னால் துதிகளுக்கு வல்லமை இருக்கிறது. துதிகளுக்கு வல்லமை இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க எல்லாரும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. சும்மா அப்படியே கை கட்டி நிக்காத. நல்ல சொல்லு 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 சொல்லு. ஓ சிகாரபா கதுரபா கஷ்ட. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். பிசாசு வந்தா வியாதி வரும், பலவீனம் வரும், வறுமை வரும், சாபம் வரும், சாவு வரும். சொல்லுங்க ஆமென். எல்லாம் வரும். பேய் வந்தா சொல்லுங்க ஆமென். ஆனா அவன் நம்மை விட்டு விலகி போனால் நமக்கு ஜீவன் வரும், ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், சுகம் வரும், பலன் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். எல்லாம் எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், திரும்பி வருவான். கரங்களை தட்டி பாடுவோம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மதிலை தாடி எரிவோ. துதித்து பாடி ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். எல்லா கரங்களை தட்டி பாடுங்க. சாத்தான் ஓடுவான், ஒருவன் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சபலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் சபலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி பாடு சுவே. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். பிசாசின் தந்திரங்கள் ஓடட்டும், எல்லா சத்துருவின் வல்லமைகள் ஓடட்டும். ஆமென். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்லை. துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்லை. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடி. விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை
நல்ல கரங்களை தட்டி Yes, let the presence, let the presence. Magima, 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 Magima. நிறைவாக்கப்படுங்க, நிறைவாக்கப்படுங்க, நிறைவாக்கப்படுங்க. அல்ல ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. வியாதிகளை போறது, நோய்களை போறது, சாபங்களை போறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். இந்த மகிமா, 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 மகிமா. ஆராதி 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 Hallelujah. Amen. Hallelujah. 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 சொல்லுங்க hallelujah. Hallelujah. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த ஆராதனையில ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும் பொழுது நான் ஒரு விடுதலையோடு போக போகிறேன். ஒரு விடுதலையோடு நான் போக போகிறேன். ஒரு விடுதலையோடு போக போகிறேன். ஒரு விடுதலையோடு போக போகிறேன். நான் வந்த வண்ணமாக அல்ல. பெற்றுக்கோ பிரதர், பிரதர் பெற்றுக்கோ. நீ சுகத்திற்காக வந்திருக்கிற சுகத்தை பெற்றுக்கோ. உன் சாபம் நீங்குகிறது, உன் நோய் நீங்குகிறது. உன் நல்ல காரியங்களை தட்டி எல்லாம் சும்மா சொல்லு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. போன வாரத்துல சிங்கப்பூர்ல 4 நாள் வச்சிருந்த ஒரு பிரேக் த்ரூ பிரேயர் எல்லாம் வரணும். சொல்லுங்க ஆமென். விடுதலையின் ஜெபம். அவன் சொல்லட்டுமா, அந்த வெள்ளி சனி ஞாயிறு அநேக புறஜாதிகள் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, வந்து எல்லாம் விடுவிக்கப்பட்டு போனாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அவங்க பார்த்து கேட்கறாங்களா, எப்படிதான் இவருக்கு தெரியும், எங்களை பத்தி இவருக்கு தெரியுமா? சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். நமக்கு ஒண்ணும் தெரியாது, தெரிந்தவர் ஒருவர் நமத்தில் இருக்கிறார். வல்லமை உள்ளவர் ஒருவர் நமத்தில் இருக்கிறார். பராக்கிரமம் உள்ளவர் ஒருவர் நமத்தில் இருக்கிறார். பெற்றுக்கோ, 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 காரியங்களை தட்டி பெற்றுக்கோ, 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 சுவிநாமத்தினாலே பெற்றுக்கோ. அப்படியே மகிமை, 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 அப்படியே மகிமை. சொல்லுங்க hallelujah, hallelujah Jesus. சொல்லுங்க hallelujah, சொல்லுங்க hallelujah. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் அந்த பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் உங்களின் மேல் என் மேல் கர்த்தர் அன்பு கொண்டார். அந்த ஒரே பேரான குமாரனை ரோம அரசாங்கம் கல்வாரி சிலுவையிலே போட்டு இவரை ஒன்றுமில்லாமல் கொண்டு போட வேண்டும். ஒரு கிறிஸ்தவம் இல்லாமல் இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை அவரை கல்வாரி சிலுவையிலே அடைத்து ரத்தம் சிந்தப்பட்டு அவரை கல்லறையிலே அடக்கம் பண்ணி அவர் எழும்பாதபடிக்கு ஒரு கல்லை மூட வேண்டும் என்று சொல்லி நினைத்த இந்த உலகத்தின் மக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். 3வது நாளில் தேவனாகிய கர்த்தர் மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமங்க, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து இயேசுவை தந்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க, மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு ஜெயித்தார். கரங்களை தட்டி நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை சொல்லுங்க. கர்த்தர் செய்ததை மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் இங்கே சாட்சியான எப்படி தேவனுடைய கிருபை. ஆனால் எனக்கு ஒரு மாதமாக உடம்பு சரியில்லை. நான் ஊருக்கு போயிட்டு வந்து நான் பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுன்னு போனேன். அப்போதுலேருந்து எனக்கு உடம்பே சரியில்லை. இந்த 2 கால் இடுப்பு வலியிலும் நடக்கவே முடியாது. போன வாரம் பாஸ்டிங் ப்ரேயர் வரலன்னு வரவே முடியல. கால் கொஞ்சம் தூரம் முடியாது, உட்காந்து எழுந்து நடந்தாவே கால் அப்படியே என்னவோ கால் அப்படியே உடஞ்சிட்டு மாதிரி அப்படியே பயங்கரமான வலி இருக்கும். ஆனாலும் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நேற்று ப்ரேயருக்கு நான் வரக்கூடாதுன்னு வீட்டில் இருந்தேன். ஆனாலும் நடக்கவே முடியல. ஏன்னா எப்படி இருந்தாலும் என்ன செய்கிறது ஆண்டவரே, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சோதனை ஆண்டவரேன்னு. ஆனால் முடியாத நான் பசங்களை இட்டுன்னு வந்தேன். வந்து உட்கார நான் கீழே எனக்கு உட்காரவே முடியாது, நான் நின்று ஆராதிக்கவே முடியாது.
நான் உட்காண்டே தான் அந்த ஆண்டவரே என்ன ஆண்டவரே எனக்கு நான் இத்தனை நாட்கள் இல்லாமல் இப்படி எனக்கு வந்துச்சு. நான் ரொம்ப வேதனையோடு நான் இருந்தேன். அதனால் ஆராதனை முடிஞ்ச உடனே நான் பாஸ்டர்கிட்ட வந்து எனக்கு முடியவே இல்லை என்ன செய்யுதுன்னு. அப்புறம் நான் பாஸ்டர்கிட்ட ஜெபித்தேன். ஆனால் என் தேவன் பெரியவர். பாஸ்டர் எனக்காக ஜெபித்து போராடி ஜெபித்தார். அந்த நேரத்தில் தேவன் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். காலை இப்படி மடக்கவே முடியாது. இந்த 2 காலுமே 1 மாதமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஆனாலும் நல்லா இப்பொழுது நேற்று நான் ப்ரேயர் பண்ணி போனதுலேருந்து நல்லா நடக்க முடியுது, நல்லா எழுந்து வேலை செய்ய முடியுது. தேவன் ஆனாலும் என் தேவன் காலையில் நான் வந்தேன். நான் என்ன ஆராதனைக்கு வரும்போது பயங்கரமான ஒரு வயிற்று வலி. என்ன செய்வது ஆண்டவரே, நான் ஆகும்போது நான் என்ன பண்ணுறது, திடீர்னு எனக்கு வயிற்று வலி வந்துச்சு. ஆனாலும் நான் ஆண்டவரே நான் ஆராதனைக்கு போய்கிறேன், இந்த நேரத்தில் எனக்கு பரிபூர்ண விடுதலை தர வேண்டும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். என் ஊழியக்கார மகனுக்காக நான் நன்றி. கர்த்தருடைய நாமத்தை தேவன் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே சுகத்தின் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். என் தேவன் சொல்லுகிறார், ஒருவனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவன் எங்கே இருந்தாலும் அங்கிருந்து கர்த்தர் அவனை மேலே உயர்த்துவார். சொல்லுங்க. ஒரு மனுஷியை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ பிறந்தது ஒரு குடிசையா இருக்கலாம், நீ வளர்ந்தது ஒரு ஏழை குடும்பமா இருக்கலாம், நீ பிறக்கும் போது உன் தாய் மரித்து போயிருக்கலாம், நீ பிறக்கும் போது உன் தந்தை மரித்து போயிருக்கலாம், நீ வளரும் போது தகப்பன் தாய் இல்லாமல் வளர்ந்திருக்கலாம், யாரும் உன்மேல் அன்பு காட்டாமல் இருக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய சமூகத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னார், கர்த்தர் உன்னை உயர்த்த தீர்மானித்திருப்பார் என்று சொன்னார், நீ எங்கே இருக்கிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. யோசேப்பை கொண்டு போய் குழியிலே போட்டார்கள். குழியிலே போட்டு தன் சகோதரர்களாக ஓடி போய் தன்னுடைய தகப்பனிடத்திலே சொன்னார்கள், ஒரு மிருகம் அடித்து போட்டு விட்டது, யோசேப்பின் ஆடையை பார், அவருடைய ஆடை முழுமையாய் ரத்தமாய் இருக்கிறது. அவருடைய தகப்பன் நெஞ்சிலே தட்டி அழுதான், ஐயோ நான் நேசிக்கிறேன் குமாரனே, நீ மரித்து போய் விட்டாயோ என்று சொல்லி. அங்கிருந்து போய்கொண்டிருந்த மீதியர்கள் அவனை தூக்கி எடுத்து விற்று போட்டார்கள் பார்வோனியர்களுக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவன் பார்வோனுடைய அரண்மனைக்கு போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்வு வந்தது. அவன் பலசாலி, அழகு உள்ளவன், டேலண்ட் உள்ளவன், கிருபை நிறைந்தவன், ஆசீர்வாதம் நிறைந்தவன். அவனை பார்க்கும் போது ரொம்ப அட்ராக்டிவ் ஆயிருந்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்கும் பொழுது கர்த்தருக்கு உண்மையா இரு. சொல்லுங்க ஆமென். ஹலோ, என்ன நல்ல கவனிங்க, எல்லாம் நல்ல கவனிங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கும் பொழுது நீ கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இரு. மறந்து போகாதே. சபைக்கு உண்மை உள்ளவனாய் இரு. ஊழியக்காரனுக்கு உண்மை உள்ளவனாய் இரு. சபை விசுவாசிகளுக்கு உண்மை உள்ளவனாய் இரு. உனக்காக ஜெபித்தவர்களுக்கு உண்மை உள்ளவனாய் இரு. ஹலோ, சொல்லுங்க ஆமென். எல்லாம் கொஞ்சம் பார்த்த உடனே நோ டைம் பாஸ்டர். ஆண்டவரும் உன்னை அசிங்கமா பார்த்துட்டு எப்படி பார்ப்பாரு? சொல்லுங்க, எப்படி பார்ப்பாரு? நீங்க அசிங்கமா என்ன பாருங்க, ஒரு சிலர் ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அசிங்கமா பார்த்துட்டு சொல்லுவாரு நோ டைம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்தும் ஆழமான குழியிலிருந்தும் சொல்லுங்க ஆமென். நிறைய பேர் பார்த்து உங்களை சொன்னாங்க தானே, இப்படிதான் இருக்க போறியா, உங்க குடும்பம் இப்படியே இருக்க போதா, இப்படியே நீங்க முடிச்சிருவீங்களா, இங்கதானா உங்க அப்பா இதையே வேலையா, உங்க அம்மா இதையே வேலையா, இதையே சின்ன வீட்டுல இப்படியே இருப்பீங்களா? சொல்லுங்க ஆமென். அப்படி சொன்னவங்க எல்லாம் கண்கள் கலங்கி போவதற்கும்
அவர்கள் வாய்களிலிருந்தும் பேச முடியாத அளவிற்கும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கும் பொழுது, அவர் செய்ய பொழுது, அவர் நடப்பிக்க பொழுது, அவர் கூட செய்ய பொழுது, அவருக்கு எப்படி உண்மை உள்ளவர்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. இவன் வளர்ந்து வருகிறான். பார்வோனுடைய அரண்மனையில் நடக்கும் பொழுது எல்லாருடைய கண்களும் யோசேப்பின் மேல் இருக்கிறது. யாரின் கண்கள்? எல்லாரின் கண்கள் யாரின் மேல் இருக்கிறது? யோசேப்பின் மேல் இருக்கிறது. யாரா இவன்? இவன் யார்? இப்படி நடக்கிறான், இப்படி இருக்கிறான், இப்படி அழகா இருக்கிறான். அவன் யாரு சொப்பனம் கண்டாலும், யாரு கனவு கண்டாலும் அது அப்படியே சொல்றான். எங்கந்திரா இவனுக்கு ஞானம் வந்துச்சு? ஜெயில போடுறானுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. இவனை தூக்கி எடுத்து என்ன செய்யறாங்க? பார்வோனுடைய மனைவி இவனை அடைய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் விலகி ஓடுகிறான். அதை தவறாய் வைத்து பார்வோன் கொண்டு போய் ஜெயிலில் போடுகிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. குழியிலிருந்து எடுக்கப்பட்டவன் இப்பொழுது எங்க இருக்கிறான்? சொல்லுங்க ஹல்லேலூயா. ப்ரமோஷன் எங்க வருகிறது? சொல்லுங்க எங்க வருது? சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவ தரிசனம் பெற்றவர்கள், நல்ல கவனிங்க, தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனை கர்த்தரை தேவமாய் கொண்டவர்கள், சொல்லுங்க ஆமென், எனக்கு ஆண்டவர் தான் எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள், சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் குழியிலிருந்து எடுக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே போடப்படுவார்கள். சிறையிலே போடப்பட்டாலும் அவன் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். சொல்லுங்க ஆமென். அங்க 2 பேர் சிறைசாலையில் இருக்கிறார்கள். 2 பேர் கனவு காண்றான். 2 பேரின் கனவையும் அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. உனக்கு தேவன் இருந்தால் உனக்கு தேவ ஞானம் இருக்கும். உன்னோடு தேவன் இருந்தால் தேவ கிருபை இருக்கும். உன்னோடு கூட தேவன் இருந்தால் தேவ அபிஷேகம் இருக்கும். உன்னோடு கூட தேவன் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். உன்னோடு கூட தேவன் இருந்தால் அந்த பாரம் ஊழிய, சொல்லுங்க ஊழியத்தை குறித்து சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஊழியனால இதெல்லாம் எவனா செய்யுதுங்குவா? அப்ப நான் வயசான 70 வயசு கல்வன நானு. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ நான் ஊழியம் மாத்திரம் செய்யறது 15 வருஷமா செய்யறேன். எவ்வளவு வருஷமா? 15 வருஷம். 7 வருஷம் படித்தேன் பைபிள் காலேஜ். 7 வருஷம் படித்தேன். டிப்ளமா, பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் தியாலஜி படித்தேன். ஒழுங்கா படித்தேன். படிச்சு முடிச்சுட்டு 15-14 வருஷமா வேற ஊழியம் செய்யறேன். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, அந்த டைம்லயே ஊழியத்துக்கு வந்துட்டேன். வாலிப வயசுலயே. எவனா ஊழியம் செய்வானா? கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் கனப்படுத்துகிறார். ஒருவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால் அவனை யார் கனப்படுத்துகிறது? சொல்லுங்க பிதாவானவர் கனப்படுத்துகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு ஏதாவது ஒன்றை செய்து பாருங்கள், எல்லாவற்றையும் விட அது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஒரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு 4 பேர் சுகமாயிட்டா ஏர்போர்ட்ல வரும்போது அந்த ஏர்போர்ட்ல உட்காந்துருப்பேன். நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் பயந்து தானே போனேன், ஆனா ஜெபம் பண்ண சுகம் கொடுத்துட்டீர் ஆண்டவரே. இது யார்? நானா ஜெபம் பண்ண என்ன கிள்ளி பார்த்துப்பேன். இது நானா ஆண்டவரே? இது நானா? என் ஜெபத்தையே கேட்டு ஒருவனை சுகமாக்கினீர். என் ஜெபத்தையே கேட்டு ஒரு பிசாசு நடுங்கி ஓடுகிறது. என்னை பார்த்தா பிசாசு விலகி ஓடுகிறது. அது நானா ஆண்டவரே? ட்ரெயின்ல வரும்பொழுது டயர்டா இருந்தாலும் அது யோசித்து கொண்டே வருவேன். ஐயோ நானா? ஆமா, சொல்லுங்க ஆமென். தகுதி இல்லாதவர்களை தகுதியாக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஞானிகளை வெட்கப்படுத்தி ஞானவான்களின் மத்தியிலே அவனை ஞானியாய் நிற்க செய்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். ஒன்றுமில்லாத உன் வாழ்க்கையை எல்லாம் இருக்கும்படியாய் செய்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். உடையான சேற்றிலிருந்தும் ஆழமான குழியிலிருந்தும் உன்னை உயர்ந்த அழைக்கிறதை கொண்டு சென்று உன்னை நிப்பாட்டுகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நிறைய பேர் எழும்பணும் பாருங்க. தம்பிகள்லாம், வாலிப தம்பிகள்லாம் எழும்பணும் ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக. சொல்லுங்க ஆமென். ஏதாவது ஒண்ணுனா 1 மாசம் கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க. இவங்களை வச்சு ஆண்டவர் என்ன செய்வாரு? என்னையா செய்வாரு? இப்படி சொல்ல நமக்கு எவ்வளவு கிருபை வேணும்,
எவ்வளவு ஜெபம் வேண்டும், எவ்வளவு உழைப்பு வேண்டும், எவ்வளவு பாரம் வேண்டும், எவ்வளவு நமக்கு தாளந்துகளை கத்தர் கொடுக்கணும், எவ்வளவு நம் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க ஆமென். சொல்லுவாங்க. இப்ப நம்ம சென்னைக்கு போயிருந்தேன். சென்னைக்கு போகும்போது பாலியாங்கிச்சோ பேசுறாரு. பாலியாங்கிச்சோ கொரியா தேசத்தையே கலக்கின ஒரு பாலியாங்கிச்சோ. 80 வயசு. எவ்வளவு வயசு? 80 வயசு. பாவம், இப்படி மைக்கிட்ட நின்று அவர் மூவ் பண்ணவே முடியல. ஆனா 80 வயசு உள்ள ஒரு மனுஷன் கரெக்டா ஒரு 30-40 ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க. அவ்வளவு ஜனக்கூட்டம். இந்த 80 வயசு உள்ள அந்த மனுஷன் நின்று கரெக்டா பேசுறாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அவர் சொன்னாரு, நான் ஒன்றுமே இல்லாத ஆரம்பித்தேன். ஒரு சைக்கிள்காக ஜெபம் பண்ண யாரோ சைக்கிள் கொடுத்தாங்க. என் தங்கச்சி, என் அக்காவை தங்கச்சி யாரோ அவங்க சொந்தக்கார ஒரு பொண்ணு கொண்டு வந்து பைபிள் கொடுத்துச்சான். அங்கிருந்து கொரியா தேசத்தையே ஒரு பிரேயர்ஃபுல் தேசமாய், நேஷனாய் அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். 10 lakhs people, 10 லட்சம் ஆத்துமாக்கள் அப்படியே சபையில இருக்கிறார்களா? சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நான் யோசித்தேன். நான் கொஞ்ச நேரம் தான் நின்ன, பின்னால சீட்டெல்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் அவர் நின்று அப்படி பார்த்து அவர் யோசித்தேன். 80 வயசு நின்று ஸ்டெடியா பேசுது பாரு இது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை உணரல, இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. 80 வயசுல அவர் வந்துட்டு 10 லட்சம் பேர் ஆதாயம் படுத்தி இருக்கிறாரு. கொரியா தேசத்திலேயே ஒரு பெரிய பிரேயர் மவுண்டன், அது மாத்திரம் இந்த சர்ச் ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி. இதெல்லாம் செய்வதற்கு சும்மா சாதாரணமான ஆளா இருந்தா செய்திருக்க முடியுமா? சொல்லுங்க ஹல்லேலூயா. காக்கா கத்துறேன். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. காக்கா சும்மா கத்திங்க. ஒரு சிலர் அப்படிதான். நான் இந்த காலத்து விசுவாசி, நான் எந்த காலத்து விசுவாசி உங்களுக்கு தெரியுமா? உன்னை பத்தி எல்லாம் தெரியும் எனக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். காக்கா மாதிரி கா 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 கா. நீங்களும் நல்லா தான் கத்துறீங்க பாஸ்டர், ரெக்கார்ட் பண்ணி நாங்க வைக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க. நிறைய பேர் அப்படிதான். பேசாத, தேவனுக்காக செய்ய, கர்த்தருக்காக செய்ய. நிறைய பேர் அவரு ரொம்ப டேலண்டட், ரொம்ப டேலண்டட். இந்த சிஸ்டர் ரொம்ப டேலண்டட். அவங்க பாடினாலும் சூப்பர், அவங்க வர்ஷிப் நடத்தினாலும் சூப்பர், அவங்க ஜெபிச்சாலும் சூப்பர், அவங்க வசனம் பேசினாலும் சூப்பர், எல்லாம் சூப்பர். ஆனா தேவனுடைய ஊழியத்திலே, கர்த்தருடைய சபையிலே ஆத்தும ஆதாயம் செய்வதிலே, கர்த்தருக்காக ஏதாவது ஒரு சபைக்காக ஆத்தும ஆதாயத்திலே ஈடுபடுவதிலே ஒன்றுமே இல்லை. நெல்லா இருந்தா இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் தான். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அப்பொழுது யாங்கிச்சோவை பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, என் வயசு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். போ சொல்லுங்க ஆமென். இவன் தான் நிறைய பெரிய பேனர் போட்டு வச்சுட்டானே 50 வயசுன்னு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நான் நினைச்சேன், சரி இன்னொரு எங்க அப்பா வாழ்ற வயசு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு, அவர் வாழ்ற மாதிரி நான் வாழ்வேன்னு தெரியாது. அப்போ எனக்கு இன்னும் இருக்கிறது 30 years. சொல்லுங்க ஆமென். அங்க நின்று இதெல்லாம் யோசிக்கிறேன், அங்க நின்று என்ன செய்யறேன், இதெல்லாம் யோசிக்கிறேன். அப்போ எனக்கு 50 வயசு, இவர் 80 வயசு, எங்க அப்பா 50 வயசு, இன்னும் 30 வயசு. 30 வருஷத்துல நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்கு? இந்த வருகிற நாட்களிலே அந்த 30 வருஷத்தை டிவைட் பண்ண போறேன். டிவைட் பண்ணி இந்த வாரங்கள், இந்த நாட்கள், இந்த மாதங்களிலே உமக்காக நான் என்ன செய்யணும் டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் அட்லீஸ்ட் பால் யாங்கிச்சோ செய்த மாதிரி செய்ய முடியாது. அட்லீஸ்ட் 25%. சொல்லுங்க ஆமென். 25% அது நான் செய்தால், நான் கண்களை மூடும் போது அது எனக்கு நிம்மதியா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. நன்மையான திருச்சபையை இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன் தெரியும், இவ்வளவு கூட்டங்கள் நம்முடைய திருச்சபையில் நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏன் இவ்வளவு ஆட்களை வர வைத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நம்முடைய சபையில நிறைவான ஆத்துமாக்கள் வர வேண்டும். வெறும் விசிட்டர்ஸ் மாத்திரம் நம்முடைய சபைக்கு அல்ல, நம்முடைய சபையிலே அங்கத்தினர்களாக, திருச்சபையிலிருந்து ஊழியக்காரர்களாக, ஊழியத்திற்காக எழும்பும்படியாய் அநேக ஆத்துமாக்களை நம்முடைய சபையில கர்த்தர் கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது. நான் பிறகு விசுவாசிக்கிறீர்கள்.
உங்க வேலையை நீங்க செய்யுங்க, கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்வார். இவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள். சிறையிலே போடப்படுகிறான். 2 பேரின் சொப்பனத்தை அழகாக சொல்லுகிறான். சொன்ன உடனே ஒருவனிடத்தில் சொல்லுகிறான், நீ ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருக்க போகிறாய். அப்படியே நடந்தது. உணவரனுக்கு சொன்னான், நீ வெளியே போன நீ மரித்து போவாய். வெளியே போன செத்து போயிட்டான். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை போய் ராஜாவுக்கு அவன் போய் சொன்னவன் தாமதமாய் சொன்னான். சொல்லுங்க ஆமென், தாமதமாய் சொன்னான். தேவன் தாமதிக்கிறது உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையை ஏதுவான காரியத்தை செய்வதற்கு. தாமதமானாலும் அவர் செய்யாமல். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். Even though it is delaying, don't worry, it will come at the right time. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. பெங்களூர் சிட்டியில ஏதோ ஒரு நன்மைக்கு நீ எதிர்பார்க்கிறாய். நீ வசிக்கும் இடத்துல ஏதோ ஒரு நன்மைக்கு எதிர்பார்க்கிறாய். தாமதமானாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஐஸ்வர்யங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. தன்னுடைய முற்பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டபடியே என் தேவன் தேசத்தையும் பட்டணத்தையும், நீ கால் மிதிக்கும் தேசத்தை கர்த்தர் உனக்கு சொந்தமாய் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். தாமதித்து ராஜா இடத்துல சொன்னான். அதற்கு பின்பதாக ராஜா சொன்னான், சிறையில் இருக்கிறவனை வெளியிலே கொண்டு வா. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ தரிசனம் பெற்றவன், தேவனை தன் ஜனமாய் கொண்டவர்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரை தன் ஜனமாய் கொண்டவர்கள், நீங்கள் எந்த சூழ்நிலை போனாலும் கண்டிப்பா நீங்க வெளியே வருவீங்க. ஹலோ, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறையிலே போட்டார்கள், கட்டினார்கள். காலெல்லாம் கட்டிட்டாங்க, கையெல்லாம் கட்டினாங்க, உள்ள போய் போட்டாங்க. சொன்னாங்க, தேவ தூஷணம் பேசுகிறவர்கள் இவர்கள் இருவரும் உள்ளே போடுங்கள். ஆனால் அவர்கள் துதித்து கர்த்தரை ஆராதித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால், பரிசுத்த வல்லமை உனக்குள் இருந்தால், தேவன் உனக்குள் இருந்தால், நீ எங்கே போனாலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ எதை தொட்டாலும் நீ ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ எதை கேட்டாலும் கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமாய் இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல உனக்கு பாதுகாப்பாய். சொல்லுங்க ஆமென். தானியேலை கொண்டு போய் சிங்ககவியிலே போட்டார்கள். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படவில்லை. அவன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிறான், தேவனாகிய கர்த்தாவே, இருக்கிற நிலைமை மோசமான நிலைமை இருந்தால் எனக்கு தெரியும். ஜெயம் 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 நாமக்கே, வெற்றி 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 நாமக்கே, சுகம் 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 நாமக்கே, என்றும் என்றும். ஜெயம் 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 நாமக்கே, வெற்றி 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 நாமக்கே, சுகம் 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 நாமக்கே, என்றும் என்றும்.